நீங்களும் முன்னாடி வரும்போது பயமா இருக்கு எனக்கு. நீ இப்படி பார்த்துங்க. நீ வந்தாலும் ஜாலியாவே இருக்கு எனக்கு. ஊர் ஃபுல்லாக எல்லா இடத்துல இருந்தும் கால் வருதான் போலீஸ்க்கு. 12ஆம் தேதி பாம்பு இருக்கு, 12ஆம் தேதி பாம்பு இருக்கு, 12ஆம் தேதி பாம்பு இருக்குன்னு. வாவ், ஒருவேளை உங்களுக்கு தொண்டை கட்டி இருக்கும் போது எப்படி பேசுவீங்க? சும்மா லைட்டா தேங்க்யூ. ஐயோ இது என்னது ஃபுல் இயருக்கு கொடுத்துருக்கீங்க. Attica Gold Company RJ Vignesh Office powered by Dhanvantralaya Ayurveda Multi Speciality Hospital மற்றும் ஆச்சி ராயல் குலாப் ஜாமுன் மிக்ஸ். ஓகே, ஸோ நிறைய மனம் நிறைந்த தருணங்கள், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷத்தை தான் 12ஆம் தேதியிலிருந்து பாம் திரைப்படத்தின் மூலமாக மக்களும் எதிர்பார்க்க போகிறாங்க. நிச்சயமாக அது அப்படி தான் அமையவும் போது அது பெரிய வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள் சொல்கிறோம். வித் தட் வி கம் டு த எண்ட் ஆஃப் நம்மளுடைய ஆர்ஜே விக்னேஷ் ஆஃபீஸ். நிறைவாக நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை டெலிவரி பண்ணுறதுக்கு ஒரு பையன் வந்திருக்கான். அவனை மட்டும் உள்ளே கூப்பிட்ருவோம். வா தம்பி, வாங்க. விக்கி டெலிவரி. எஸ், இல்ல பரவாயில்ல, நீங்க ஒரு எக்ஸசைஸ் மாதிரி உங்களுக்கு. பாட்டெல்லாம் போடுவாங்க, கையெல்லாம் தட்டுவாங்க, ஆனா அவன் மறந்துட்டு தான் வந்திருப்பான். இப்போ பாருங்க, இப்போ ஸ்கிரிப்ட் எல்லாம் மறந்துட்டு ப்ராப்பர்ட்டியே மறந்துருப்பானா. நீங்களும் முன்னாடி வரும்போது பயமா இருக்கு எனக்கு. நீ இப்படி பார்த்துங்க. நீ வந்தாலும் ஜாலியாவே இருக்கு எனக்கு. பாம்னு ஒரு படம், அது ப்ரமோஷனுக்காக வந்திருக்காங்க. ஆமா, நான் கேள்விப்பட்டேன். உன்னை இப்பதான் எழுப்பி அனுப்பி விட்டுருக்காங்க. கரெக்டா? வா. யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க. பயப்படாத, பயப்படாதா. டைரக்டர் சார். ஓகே, அவர் தான் கொஞ்சம் அடி கம்மியா அடிக்கிற மாதிரி இருக்காரு. பேப்பர், இந்த பேப்பர். ஆனா ஃபர்ஸ்ட் வந்து நெகட்டிவா போறேன் நினைக்காதீங்க. அப்ப அப்படி நெகட்டிவா போறேன். உங்களுக்கு வந்து கோர்ட்ல இருந்து சம்மன் வந்திருக்கணும். கோர்ட்ல இருந்து சம்மன் வந்திருக்கு. ஓகே, அவர் தமிழ்ல தான் பேசுவாரு, ஆனா நான் டிரான்ஸ்லேட் பண்ணுவேன். ஓ ஓகே, அதாவது இது என்ன வந்திருக்குன்னா, கோர்ட்ல இருந்து ஊர் ஃபுல்லா எல்லா இடத்துல இருந்தும் கால் வருதான் போலீஸ்க்கு. 12ஆம் தேதி பாம்பு இருக்கு, 12ஆம் தேதி பாம்பு இருக்கு, 12ஆம் தேதி பாம்பு இருக்குன்னு, தேட்டரில் பாம்பு இருக்குன்னு, ஸ்கூலில் பாம்பு இருக்குன்னு லீவ் போடுற மாதிரி. ஸோ எல்லாம் உங்களால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நீங்கள் வந்து விளக்கம் கொடுக்கணும்னு சொல்லி நீதிமன்றத்தில் வந்து கேட்டிருக்காங்க. விளக்கம் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். செப்டம்பர் 12 எப்போ வெடிக்கும்? இந்த பாம்பு சிரிப்பு வெடி தான் இருக்கு. சிரிப்பு வெடி, சிரிப்பு வெடி, ஒற்றுமை வெடி, அன்பு வெடி. இது டேமேஜிங் வெடி இல்லை. ஆரம்பத்துல நல்ல படம், நண்பர்கள் படம், குடும்ப படம், அது மாதிரி இது சிரிப்பு வெடி, டேமேஜிங் வெடி. ஓகே, தட் சூப்பர். வேறப்பா அடுத்ததானே நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து ஒரு தீவிரமான தலைவரோட ஃபேன் தான். ஆமா, ஓகேவா? அவருக்கு சொல்லி தெரியாது. சொல்லுடா நீ ஃபேன். நான் உங்களை பத்தி ஆர்டர் எடுத்ததுல நீங்க வந்து லிங்கா படத்துக்கு வந்து டீமா போயிட்டு போட்டிருந்தீங்களா? ஸோ அதனால என்ன ஆரண்டி எடுத்தாரு? கொஞ்சம் நோண்டி அந்த இன்ஸ்டாகிராம்ல பார்த்திருப்பாரு, ஒரு போட்டோ இருந்திருக்கும். ஓகே, ஆனா ரொம்ப பெரிய ஆரண்டி. சரிப்பா. அதுக்காக தலைவருக்கு வந்து நீங்க வந்து அன்பன் தலைவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுத போறீங்க. ஓகே, ஓகேவா? ஏன்னா தலைவருக்கு நீங்க என்னெல்லாம் சொல்லணுமோ அது ஒரு லெட்டர் 4 வரியில நீங்க சொல்லலாம். எஸ், ஏன்னா அந்த இன்லேண்ட் லெட்டர்ல அவ்வளவுதான் எழுத முடியும். தலைவருக்கு ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் எவர் தி ஒன், லவ் யூ தலைவா. நான் சரி பாம் படம் பாருங்க தலைவா அப்படிலாம் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லல நீங்க. நான் உங்களுக்கு ஒரு கதை வச்சிருக்கேன் தலைவா, நீங்க கூப்பிடுங்க தலைவா அப்படிலாம் சொல்லுவீங்க. அதெல்லாம் ஒரு சப்போஸ் பார்த்து கூப்பிட்டாருன்னா சந்தோஷம். பட் அவர் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. சூப்பர், அது என்னைக்காச்சும் நடக்கும்னு ஆசை நடந்துரும். நம்ம அவரை பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் நம்மளை பார்த்துடுறாரு. ஸோ நல்ல திரைப்படங்கள் தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்றாரு தலைவர். நிச்சயமா அப்படி ஒரு தருணம் உங்களுக்கு கிடைக்கணும். அப்படி தருணம் கிடைக்கிறப்ப எனக்கு ஃபோன் பண்ணி நீங்க சொல்லணும். கண்டிப்பா இங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்கோம் அந்த இடத்துல. கண்டிப்பா. சூப்பர் தலைவர்.
தலைவர் கண்டிப்பா கொடுத்துருவேன் தலைவர்கிட்ட. நீ கொடுப்ப தெரியும் வை. பதட்டப்படாதீங்கப்பா. அடுத்தது உங்களுக்கு தான். இப்போ ஃப்ளோல வருவான் பாருங்க. இல்ல நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. தேங்க் யூ. டெலிவரி பண்ண வந்தா அதை மட்டும் பண்ணு. இல்ல மேம் உங்களுக்கு கியூட்டான சில கீ செயின்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன் மேம். ஓ Wow. Thank you. So cute. I love dogs. Thank you. நீங்களும் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கீங்க. Thank you. நான் ஸ்வீட்டுங்க. Very cute. Thank you so much. பரவாயில்ல, ஒரு அக்காவுக்கு இதை விட ஒரு பெஸ்ட் கிஃப்ட் எப்படி கொடுக்க முடியும் தம்பியால? அடுத்து வா சேம் வாரண்டினா. மேம் அடுத்ததான் வந்து நீங்க வந்து இது ஏன் இதுக்குள்ள எழுதி வச்சிருக்கியா அப்படியே தெரிஞ்சுக்கல சர்ப்ரைஸா கொடுக்கணும்ல மேம். நீங்க வந்து நிறைய ஸ்கெட்சிங், ஆர்ட், பெயிண்டிங்லாம் நிறைய பண்ணுவீங்களா? Yes. ஸோ அதனால வந்து இப்போ வந்து நீங்க ஒரு ட்ரா பண்ண போறீங்க. பெயிண்டிங் நான் எடுத்து வந்துருக்கேன். உங்களுக்காக பெயிண்டிங் எடுத்து வந்துருக்கேன். நீங்களே இது ஒரு கேன்வா மட்டும் தான் வாங்கிட்டு வந்தீங்க. நான் எடுத்து வந்துருக்கேன். He's trying to. நீங்க என்ன ட்ரா பண்ண போறீங்க? என்ன ட்ரை பண்றான்னு புரிஞ்சிருச்சா? நீங்க என்ன வேணா எழுதலாம். இந்த கேப்ல என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் நான் 4-5 நாள் சும்மா எழுது. சும்மா பாம் கூட நீங்க எழுதலாம். வாங்க வரீங்க மேம். I'll do your face. நீங்க அவளுக்கு gift கொடுத்துட்டே இருங்க. நான் அவர் மூஞ்சி வந்து இது பண்ணுவேன். கேவலமா வரும் பட் நான் பண்ணுவேன். He wants to put it back in the box. அதுக்கு இல்ல சே அப்படி இல்ல கொடுத்துடலாம். எஸ். எனக்கு அது வேண்டாம். ரெண்டு பேரும் இவ்வளவு ஓப்பனா பேசுறீங்க. I'll just put bomb and give. Yeah, please. Get to see your real artist. உள்ளி சேர்ந்து ஓவியம் உள்ளம் சேர்ந்து உள்ளம் சேர்ந்து காவியம் கோடு கோடு ஓவியத்தின் பாகம். Wow. கரெக்ட்டா நீங்க கோடு போடுறப்ப அங்க லைன் வந்துச்சு. கோடு கூட ஓவி. கடைசில கல்குரி டிங்க தான் இருக்காங்க. Here's the black sheep. So beautiful, so elegant, just looking like a wow. ஆனா தாசனா Yes. உங்களுக்கு வந்து ஒரு மேட்ரிமோனியல் ஒரு லெட்டர் வந்திருக்கு. இருமணம்.com. ஓகே. ஆமா. டியர் அர்ஜுன் தாஸ் சார். ஓகே. இது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்களே படிச்சீங்களானா? இல்ல நீங்க சொல்லு எக்ஸ்பிளைன் பண்ணு. ஆனா என்னன்னா வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து நீங்க வந்து லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா கேட்கும்போது லவ் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதனால வந்து மேட்ரிமோனியல் இருக்க நிறைய பெண்கள் வந்து அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஓ ஓகேவா? ஓகே. சோ இப்போ நீங்க மேரேஜ் பண்ணுவீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு நிறைய பேர் ஓகே. இது வந்து மேட்ரிமோனியல் வந்து ஒரு ரிக்வெஸ்டா வச்சிருக்காங்க. அவங்களோட லாஸை பேர் பண்றதுக்காக. ஆனா இது நிறைய இருக்கு. அவர் ஏதோ சொல்றாரு. மேட்ரிமோனியல் சைட் இப்போ நான் ஓகே சொன்னா அவங்களுக்கு நிறைய பொண்ணுங்க ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. இல்லங்க ஸ்பெல்லிங்கே தப்பா இருக்கு. இது எனக்கு இல்ல. அது ChatGPT. ஆமா. சோ அது வேற. இது டாஸ். சாரி அது நான் இல்ல. இது வேற யாருக்கோ பட் இல்ல பரவாயில்ல. அவங்களுக்கு ஐ விஷ் தம் வெல். வேற ஏதாவது சைட்ல போய் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். நான் நீங்க பண்ண மாட்டீங்க. நோ மேரேஜ். Forever-ஆ? தப்பிச்சிரலாம்னு இருக்கீங்க. Forever-ஆ? எப்படி பிரதர் உங்களுக்கு இப்படி ஒரு தெளிவு கிடைச்சது? அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல. எல்லாரும் ஆசைப்படுவோம் அப்படிதான். ஆனா அப்படி நடக்கிறது இல்ல. கன்வின்ஸ் பண்றது வீட்லயும் சொல்லிட்டேன். பாட்டுக்கு மட்டும் இருக்கு. மீகா இருக்காங்க, ராக்கி இருக்காங்க. மீகா, ராக்கி, நாயகன், பூனாக்குட்டி, வேற யாரும் இல்ல. அவங்க 2 பேர் இருக்காங்க. ஹாப்பியா இருக்கு. டச் விட்டு பிரதர். டச் விட்டு ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போனா மை ஹோம் ராசாத்தி. ஆனா நானும் ஃபாலோ பண்றேன். கல்யாணம் பண்ண பார்க்கலாம். மேம் ஓகே சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் அவங்களுக்கு ப்ராப் தரலான்னு. மேம் ஆனா அடுத்தது வந்து நிறைய பேர் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டாங்கன்னா
கொஞ்சம் தொண்டை கட்டிக்கும். ஓகேவா? ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அர்ஜுன் தாஸ் வாய்ஸ் பேசுற அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நீங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தொண்டை கட்டிச்சுன்னா எந்த வயசு? நான் நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன், ரொம்ப பிடிக்கும். அப்படிங்களா? சூப்பர். நீங்க ஆர்டர் இந்த மாதிரி எனக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க. See, actually, இப்போ நான் இது செட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இப்படி ஒரு டப்பா ஓபன் பண்ணி வச்சுக்கோங்களேன், அப்படியே எடுத்துட்டு போய் அவங்க சாப்பிடுவாங்க. இதுதான் நடக்கும் இங்க. டீசன்சி சாப்பிடும் பொழுது திருஷ்டி பெற்றக்கூடாது, கண்ணு வைக்க கூடாது. So you take the டப்பா and go. அதானே? நான் சாப்பிடும் போது கமெண்ட் பண்ணாதீங்க சார். நீங்க சாப்பிடும்போது இல்ல, நான் சாப்பிடும்போது you take it and go. ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுக்கு முன்னாடி இன்னொன்னு ஒன்று இருக்கு. நீங்க வந்து டெலிவரி பண்ணாலே வந்து கிரில் சிக்கன் தான் வந்து ஆர்டர் பண்ணி சொல்லிருக்கீங்க ஒரு தடவை. ஆமா, சிக்கன். ஆமா. ஓ, I thought you found out. உங்களா கிரில் எடுத்து வந்திருக்கேன். ஓ அப்படி. இது எனக்கு எதுக்கு ஃபுட் வரல? இப்போ தெரியுதுல்ல. தேங்க்யூ. ஐயோ, இது என்னது ஃபுல் இயருக்கு கொடுத்துருக்கீங்களே, இவ்வளவுதான் சாப்பிட மாட்டேன் விக்கி, சத்தியமா. வாங்குறப்ப அவங்களுக்கு பிளான் பண்ணி தான் வாங்குவாங்க. இல்ல, நீங்க எப்படி டீசென்ட்டா ஒரு ஸ்பீஸோட நிறுத்திடுவீங்கன்னு தெரியும். இல்ல, சோ ஆக்சுவலி விக்கி நார்மலா சென்னையில ஷூட் பண்ணும்போது ஐ திங்க் விஷாலுக்கு தெரியும், வீட்ல இருந்து மெஷர் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. ரைஸும் சிக்கன் வந்து மெஷர் பண்ணி சாப்பிடுவாங்க. அதுல நான் என்ன சார் எடுத்து சாப்பிடுறதுக்கு இருக்கு? சிக்கனா இருக்கும்போது இல்ல, வெஜ்னா கண்டிப்பா இவங்க முடிச்சுப்பாங்க, ஏன்னா இவங்க வெஜிடேரியன். ஸோ இது ஆமா நார்மலா, பட் இவ்வளோ பெரிய போர்ஷன் இல்லை, பட் கண்டிப்பா கிரில் சிக்கன் தான் ஆர்டர் பண்ணேன். தேங்க்யூ, ரிசர்ச்சுக்கு தேங்க்யூ. அண்ட் எனக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். நீங்க ஐஸ்கிரீம் ஐ வில் ஹேவ் a spoon of ice cream. Thank you. ஏன் பட் ஐஸ்கிரீம் சொல்லலாம் வாய்ஸ் எல்லாம் எதுவும் ஆகாது. இப்போ நீங்க ஒருவேளை உங்களுக்கு தொண்டை கட்டி இருக்கும்போது எப்படி பேசுவீங்க? சும்மா லைட்டா இது நல்லா இருந்துச்சுன்னு கொஞ்சம் அந்த வாய்ஸ்ல. அந்த வாய்ஸ்லயா? இல்ல, இதுக்கெல்லாம் நான் என்ன சொல்றேன்னு தெரியல விக்கி. இல்ல, டெலிவரி சூப்பரா பண்ணீங்க. ஏன்னா என் நார்மல் வாய்ஸே சொல்லிடுறேன், தொண்டை கட்டி எனக்கு அது என்ன வாய்ஸ் எனக்கே தெரியல. பேசிருக்கேன் ஷூட் டைம்ல ஏதாவது தொண்டை கட்டி நான் சத்தியமா டிஃபரன்ஸ் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏர்லி மார்னிங்ல எழுந்த உடனே ஃபோன் பேசும்போது எதுவுமே புரியாது. ஆமா. ஓ ஓகே. ஏர்லி மார்னிங். You want ice cream? Yes. No, sorry. You didn't ask. You asked only Vishal. இதுதான் வெயிட்டிங். இதெல்லாம் இங்க டீசன்சி. அதான் சொன்னேன், செட்ல வந்து அப்படியே டப்பா எடுத்துட்டு போயிருப்பாங்க. The vanilla is not mine. It's not mine also, but பாவம் Vicky's got it. சாக்லேட் கேட்டேன். எனக்கு தானே இது கொண்டு வந்தீங்க. இந்த புட்டுக்கு எவ்வளவு அறிவு பாரு. எல்லாரும் பேரும் எழுத முடியாது. ஸ்பெல்லிங் பத்தி பேசிட்டு இருக்காங்க, நீங்க ஏடிஸ் மட்டும் போட்டுருக்கீங்க. பாருங்க, இங்க பாருங்க, பயங்கரமா எழுதிருக்காங்க. எல்லாரோட பேரையும் இன்க்ளூசிவாக. Thank you. இது நீங்க யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? கொடுத்துருங்க. Vishal only I want to give. You keep no Vishal. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, சூப்பர். ஒரு நல்ல ஹார்ட்ஃபுல்லான ஒரு ஈவினிங், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் கொடுக்குறதெல்லாம் விஷயம் இல்லை, நீங்கள் அதை ரிசீவ் பண்ணுறது தான் அந்த அன்புடைய முழுமையே. அதுதான், நாங்கள் அன்பை கொடுத்தாலும் அதை வாங்குறது இருக்குல்ல, அதை முழு மனசோட சந்தோஷமா. இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு டேலண்ட்ஸ் இங்கே வர்றப்ப நீங்கள் எதுக்கு வந்தோம் அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு, பிரதர்லாம் நீங்கள் பாடுங்க, உங்களுடைய டேலண்ட் வெளில தட்டு இந்த வீடியோ மூலமா அப்படின்றதெல்லாம் கேட்கும்போது இந்த எண்ணங்கள், இந்த ஜென்யூனிட்டி, அதுவும் இல்லாமல் உங்களுடைய இந்த ஒர்க், இதுக்கே ஒரு பெரிய பெரிய வெற்றி உங்கள் எல்லாருக்குமே தனிப்பட்ட முறையில் காத்துக்கிட்டு இருக்கு, அமையணும். அண்ட் பாம். ஸோ மக்களுக்கு நீங்கள் சொல்ல நினைக்கிற விஷயத்த நிறைவாக சொல்லலாம். அண்ட் இன்னைக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் நீங்கள் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்டையர் பிளாக் ஷீப் டீமுக்கு வந்து என்னோட மனமார்ந்த நன்றிகள். என் சார்பாகவும் டீம் சார்பாகவும். அவங்களும் சொல்லுவாங்க, இருந்தாலும் ஏன்னா எல்லாமே குட்டி குட்டி விஷயங்களாக இருந்தாலும் நிறையா டீட்டெயில்டாக ரிசர்ச், அந்த மக்கள்கிட்ட போய் வாக்ஸ் பாப் எடுத்ததுலேருந்து, ஃபோட்டோஸ்லேருந்து. அண்ட் வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் அஸ் அண்ட் ஐ செரிஷ் த லாட். தேங்க்யூ டு த என்டையர் டீம் ஆஃப் பிளாக் ஷீப். ஏன்னா இது பின்னாடி 2 பேர் மட்டும் இல்லை, பல பேர்கள் இருக்காங்கன்னு. ஸோ எல்லாரோட உழைப்புக்கும் என்னோட மனமான நன்றி. வியூவர்ஸ்க்கு வந்து பாம் 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 செப்டம்பர் 12 பாம் பாம் விற்கிறதா. கண்டிப்பாக படம் நல்லாயிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். ட்ரெய்லர் பிடிச்சிருந்துச்சுன்னா தியேட்டருக்கு வாங்க, வந்து படத்தை பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நாங்களும் நம்புகிறோம். சரி சரி சரி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிளாக் ஷீப் டீமுக்கு. ஏன்னா கார்லேருந்து வந்தப்போருந்து சிரிச்சுட்டே இருக்கோம். வி ஹேட் சச் அ குட் டைம். யூஸ்வலாக எனக்கு பிகாஸ் ஐம் நியூ, இன்டர்வியூஸ்க்கு போகும் பொழுது நாம் என்ன பேசுவோம், நாம் பற்றி யாருக்குமே எதுவுமே தெரியாதுன்னு அப்படியே ஒரு மாதம் குவைட்டாக உட்காந்துட்டு இருப்பேன். யூ கைஸ் மேட் மீ ஃபீல்
Very comfortable and I felt own. Thank you so much. ரொம்ப thanks. We had a great time and Bomb September 12th theaters release ஆகுது. கண்டிப்பா தியேட்டர்ஸ்ல போய் பாருங்க. I hope you guys like the film. அராஜகம் பண்ற சாம். தேங்க்யூ ஃபுல் டீமுக்கு தேங்க்யூ. ஐ நோ நிறைய டைம் எடுத்துட்டோம், பட் தேங்க்யூ. லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க். விஷால் சிவாத்மிகா சொன்ன மாதிரி அந்த ஸ்லைட்ஸாக இருக்கட்டும், அதில் பின்னாடி இருக்கிற ரிசர்ச்சாக இருக்கட்டும், அந்த கவிதை சொன்னவராக இருக்கட்டும், இல்லைன்னா விக்கியாக இருக்கட்டும், இல்லைன்னா சந்திரனாக இருக்கட்டும், உங்கள் 2 பேருக்கும் தேங்க்யூ. ஃபுல் டீமுக்கு மியூசிக் ஐ நோ இவங்கள் தான் மேக்ஸிமம் ப்ளே பண்ணீங்க, பட் ஆனாலும் உங்களுக்கும் உங்களுக்கு தேங்க்யூ. அண்ட் இவ்வளோ நேரமாக தி எனர்ஜி இருக்குல்ல இந்த ஆஃபீஸில், எல்லாத்துக்கும் நீங்கள் ரசித்து கைத்தட்டி சியர் பண்ணி தேங்க்யூ ஃபார் தி எக்ஸ்பீரியன்ஸ். ஃபன் I would say interview teamoட ரொம்ப நாள் கழிச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஹோப்ஃபுல்லி அடுத்த படத்துக்கு நீங்கள் இன்வைட் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஐ ஹோப் டு கம் பேக். அண்ட் பாம் பற்றி சொல்லணுன்னா விஷால் வெங்கட்காக பாருங்கள், காளி சாருக்காக பாருங்கள், சிங்கம் புலி சார், நாசர் சார், அபிராமி மேம், சிவாத்மிகா, இமான் சாரோட மியூசிக், இன்னும் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க, பாலசரவணன் சார், பூவியார், நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. இங்கே எல்லாருக்காக பாருங்கள். ஒரு இமோஷ்னல் ஸ்டோரி, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிற ஒரு ஸ்டோரி, ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ், ஒரு ரொம்ப அழகான மெசேஜாக காமெடியை யூஸ் பண்ணி நம்ம சொல்ல வந்திருக்கோம். And I hope this movie wins for Vishal and wins big for him and the entire team. And கொஞ்சம் love balance இருந்தா எனக்காக பாருங்க. சூப்பர். நிறைய சந்தோஷமான தருணங்கள், நிறைய மெமரபுளான மூமெண்ட்ஸை எங்களுக்காக கொடுத்துட்டு போகிறீங்க. ரொம்ப நன்றி. அண்ட் நிச்சயமாக செப்டம்பர் 12 FDFSல நாங்கள் எல்லாரும் இருக்க போகிறோம், படத்தை பார்க்க போகிறோம். அண்ட் இதே விஷயத்தை நீங்களும் பாம் திரைப்படத்தை அவர் சொன்ன மாதிரி ட்ரெய்லர் பாருங்கள், பார்க்காதவங்க பாருங்கள், அண்ட் பார்த்தவங்க நிச்சயமாக தேட்டருக்கு வந்து படத்தை பாருங்கள். உங்களுடைய சப்போர்ட் அண்ட் வேர்ட் ஆஃப் மவுத் தான் மிகப்பெரிய ப்ரமோஷனாக இருக்கும் இங்கே நம்ம பேசுகிறது எல்லாத்தையும் தாண்டி. ஸோ இந்த நல்ல உள்ளங்களுக்கு நிறைய பெரிய வெற்றிகள் கிடைக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிட்டு இப்போதைக்கு நாங்கள் விடைபெறுகிறோம். இன்னும் அற்புதமான இதே மாதிரியான ஒரு நிகழ்வுல வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது RJ விக்னேஷ், குட்டி முஞ்சி விவேக், என்டையர் பிளாக் ஷீப் டீம் along with the team.